எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் நான் வீடியோ போடாததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒண்ணு என்னன்னா, லாஸ்டா நான் வந்து சீமான் பத்தி தான் பேசியிருந்தேன். ஆக்சுவலி நான் கூப்பிட்டேன். எனக்கு இப்போ சீமான்னு கூப்பிடுறதுக்கு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு ஒரு பையன் வந்து என்னோட வீடியோ எடுத்து பண்ணியிருக்கான். நான் என்ன சொல்றேன், இப்போ விஜய் நான் பத்தி பேசுற ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நான் போடுவேன். ஆனா இது வரைக்கும் ஒரு தவறான வார்த்தைகளோ அந்த பர்சனுடைய பர்சனலா கேரக்டர் அசாசினேட் பண்ணியோ நான் பேசினதே கிடையாது. ஏன்னா அது வந்து அது நல்லது கிடையாது. ஒரு நல்ல அரசியல் பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்போ எங்க அண்ணனே நான் ப்ரொடெக்ட் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிறப்போ அது என்னவோ அந்த சாரம் என்னவோ அதை பத்தி தான் பேசணும். அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, என்னோட வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் என்னவோ வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து தப்பா போனவ, நான் என்னோட கேரக்டரே ரொம்ப மோசமானவ, இவெல்லாம் வந்து எங்க அண்ணனை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறேன். என்னை பத்தி அந்த பையனுக்கு என்ன தெரியும்? என்னோட பர்சன் பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த பையனுக்கு நான் பேசுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு கல்ட்டு கும்பல் இருந்தா எப்படி இருக்கும், அதாவது இந்த ஒரு கல்ட்டு கும்பல் இதுதான் அப்படின்னு ஃபாலோவில் ஒரு மாதிரி ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அந்த பையன் சீமானன் பேசிட்டீங்க, அப்ப நான் அசிங்கமா பேசணும், அப்பதான் அடுத்து வீடியோ போட மாட்டாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான். சிஸ்டர் நீங்க வந்து நல்லவங்க தான், எனக்கு தெரியும், எனக்கே பாவமா தான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசினதுக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கான். அந்த வாய்ஸ் மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பேசிட்டான். அப்போ தப்புதான்னு தெரியுது. ஆனா என்னன்னா, அவங்க அண்ணனை பேசிட்டோமா, சீமான உங்களுடைய தலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அசிங்கமா பேசுறதுனால கொம்பு சீவி விட்டீங்க. அந்த பையன் நல்ல பையன் தான் அடிப்படையில. ஆனா இவ்வளவு பேசுறதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் சீமான். நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவ்வளவு கேவலமா இது பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க வந்து மக்களுக்காக உண்மையாவே அரசியலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு உண்மையா இருந்தா இந்த மாதிரி அசிங்கமா பேசுற பையனை நீங்க கண்டிச்சிருக்கணும். அந்த ஒரு ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. அவர் பையனை எப்படி ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு யோசிக்க வேண்டாம்? தயவு செஞ்சு யோசிங்க. அவர் இந்த அரசியலுக்கு வந்துதான் அவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு, அதை யோசிங்க. எங்க அண்ணன் சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்துதான் சம்பாரிச்சிருக்காரு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு.